வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரயில்களின் நேர மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ ரொம்பவும் தள்ளி போயிடுச்சு. காலையில் 10:20 மணிக்கு தான் சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்புது. அப்படி கிளம்பக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் 7:40 மணிக்கு போகுது. இப்போ குருவாயூர் போகணும் அப்படின்னா டைரெக்டாக கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து திருச்சூர் போயிடலாம். ஆனால் இந்த ட்ரெயின் சுற்றி போகுது அப்படின்னா இது 2 ரயில்களாக இயங்குகிறது. ஒன்று நாகர்கோவில் திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு ரயிலாகவும், அங்கே இருந்து குருவாயூர் வரைக்கும் ஒரு ரயிலாகவும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலின் பழைய நேரம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு பல மக்கள் கேட்டுட்ருக்காங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரிலிருந்து கிளம்பிடணும். அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 4:30 போனது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ ரயில்களின் நேரத்தை மாற்றக்கூடிய இந்திய ரயில்வே மீண்டும் பழைய நேரத்தை குருவாயூர் எக்ஸ்பிரஸுக்கு வழங்குமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறது. அப்படி வழங்கினாங்கன்னா இது ஒரு நல்லது, ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தினவங்க ஓரளவுக்கு குருவாயூர் வரைக்குமே ட்ராவல் பண்ணாங்க. இப்போ மதுரை, திருநெல்வேலி இது வரைக்கும் ஒரு குரூப்பும், அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துலேருந்து குருவாயூர் வரைக்கும் ஒரு குரூப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக சென்னையில் இருந்து இதற்கு நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா பழைய டைம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.